Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 458 பார்ட் 1. ஓப்பன் பண்ணா நம்ம ஆளுக போயிட்டு இருக்க அந்த கப்பலை தான் காட்டுறாங்க. ஜிம்பேயும் லூஃபியும் எப்பண்டா போய் சேருவோன்னு வெறியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் அவங்க மூஞ்ச பார்த்தா நல்லா தெரியுது. ஆனா அந்த பகி பயிலுக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்லையாச்சே. சோ தலைவர் என்ன பண்ணுவாருன்னா போதுங்கிற அளவுக்கு நல்லா சாப்பாடை புடின்னு புடிச்சு தள்ளிட்டு இதுக்கு மேல சாப்பிடவே முடியாரா சாமி அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே வருவான். நேவி ஃபுட் இந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலா அவனுங்க யாருமே அங்க இருந்து தப்பிச்சு வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஆனா தப்பிச்சு வந்து இப்ப சுதந்திரமா சாப்பிடுறாங்கல்ல, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? கேப்டன் பகி நான் தான்டா அப்படின்னு எல்லாருமே அவனுக்கு பயங்கரமா பில்டப் பண்ணுவாங்க. அவனும் பரவாயில்ல போற போக்குல சமூக சேவை செய்யறது எனக்கு ஒன்னும் புதுசு இல்ல, அதனால ஃப்ரீயா விடுங்கன்ட்டு நேரா ஜிம்பைட்ட போய் ஆமா ஜிம்பை இப்ப எப்படி போயிட்டு இருக்குது எல்லாம் ஓகே தானங்கிற மாதிரி ஒரு மாதிரி திமுறா கேட்பான். அவன் ஒரு லுக்கு மட்டும் தான் விடுவான். உடனே காண்டாயிடு என்னடா என்ன அப்படி லுக்கு? நான் என்ன கேட்டேன், ஏவி ஹெட் குவார்டர்ஸ்க்கு எப்ப போய் சேருவான்னு. ஏன்னா அப்படி போய் சேர்ந்தாதான் இந்த உலகத்தையே நான் ஆள முடியும். புரியுதாடா டவுசர் மண்டையான அவனை வண்டியா திட்டிட்டு இருப்பானா. அவன் பேசுறத கேட்டுட்டு அவன் டீம் ஆளுங்க வாவ் நம்ம கேப்டன் பகி எந்த அளவுக்கு மாசா பேசுறாரு சூப்பர் அப்படி இப்படின்னு அவனை புகழ்ந்து தள்ளுவானுங்க. இது எப்படி தெரியுமா இருக்குது? வடிவேல் ஜோக்ல கடவுளே என் தெய்வமேனு போய் கதறுவான்ல, அதேதான் இங்கேயும். இந்த பகி என்ன பண்ணுவான், தேவையில்லாம எல்லாத்தையும் உசுப்பேத்தி விட்டுட்டு இருப்பான். என்னன்னா அங்க இருக்கிற 7 வார்லாட்ஸுமே கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்க அண்ட் ஆல்சோ 3 நேவி அட்மிரல்ஸ் இருக்கானுங்க. அவனுங்களால நமக்கு ஈக்குவலா சண்டை போட முடியாது, நம்ம தான் மாசு அப்படி இப்படின்னு அவனுங்களை பில்டப் பண்ணி உசுப்பேத்தி விட்டுட்டு இருப்பான். இம்பால் டவுன்ல கடைசி அவங்க தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மகளன் வந்து நம்ம எல்லாத்தையும் காலி பண்ணிடுவானோ, நம்ம சாக போறோம்னு கன்ஃபார்மே பண்ணிட்டானுங்க. கொஞ்சம் விட்டுருந்தா கடலை விழுந்து அவனிலே செத்துருப்பானுங்க. அப்படி அவனையே சமாளிக்க முடியல. அப்ப இவனுங்க எல்லாம் எவ்வளவு கொடூரமா இருப்பானுங்க, அதையெல்லாம் நம்ப மாட்டானுங்க. பகி என்ன சொல்றானோ அதுதான் வேத வாக்கா கேட்டுக்கிட்டு அவன் தான் அடுத்த கிங் ஆஃப் த பைரட்னு சொல்லி அவனே பயங்கரமா தண்டோரா போட்டுட்டு இருப்பான். லூஃபி அதை பத்தி எல்லாம் பெருசா கண்டுக்காம ஏச பத்தி மட்டும் தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படியே கட் பண்ணி அந்த மரைன் போர்ட காட்டுறாங்க. அங்க இருக்கிற மெரைன் ஆளுங்க நேரா அந்த 7 வார்லாட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே டைம் ஆயிருச்சு, நீங்க வந்து அசம்பிள் ஆகணுங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. மொத்தம் 7 வார்லாடு, அதுல ஜிம்பை இல்ல. ஏன்னா இவங்க எதிர்த்து சண்டை போட போறது ஒயிட் பியர்டுக்கு எதிரா. அவன் எப்படி ஒத்துக்குவான்? அவன் அவரோட சப்போர்ட்டர் ஆச்சே, அதனாலதான் இப்ப அவன் இல்ல. இன்னொன்னு அந்த மார்ஷல் டி டீச் அவனும் இம்பால் டவுனுக்கு வந்து பெரிய பஞ்சாயத்து பண்ணி விட்டானா. சோ இப்ப 7 வார்லாட்ஸ்ல வெறும் 5 வார்லாட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. போவாக்கு இன்னுமே கவலை, லூஃபிக்கு எந்த ஒரு பஞ்சாயத்து ஆயிருக்க கூடாதுன்னு. இப்ப என்னன்னா இருக்கிற 5 வார்லாட்ஸ்ல 4 வார்லாட்ஸா ஆல்ரெடி நம்ம லூஃபி ஹேண்டில் பண்ணிருக்கான். அதனால யார் எப்படி பண்ணுவா எப்படி அட்டாக் பண்ணுவான்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இதுல அந்த கெக்கோ முரியா தான் ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருப்பான். ஏன்டா அந்த ஒயிட் பியர்டெல்லாம் ஒரு ஆளாடா, நான் வந்தேன்னா அவன் வாயிலே 4 மிதிய மிதிச்சு தெரிய விட்டுருவேன். எதுக்குடா அவனுக்கு தேவையில்லாத பில்டப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்குது, எதுக்கு அவசரப்படுறீங்க? அதுக்குள்ள அவன் வந்து என்ன கிண்டிர போறாங்கிற மாதிரி பேசுவான். பட் என்ன இருந்தாலும் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டா இருக்கணும்ல, அப்பதானே எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம இவங்க நினைச்ச மாதிரி நினைச்ச வேலையை முடிக்க முடியும். அதனாலதான் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண சொல்றாங்கன்னு சொல்லுவானுங்க. சார் ரைட்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த குமா தான் எந்திரிப்பான். சரி ஃபர்ஸ்ட் இப்ப இவனை பாப்போம். பார்த்லோமியோ குமா தலைவர் இதுக்கு முன்னாடி அந்த த்ரில்லர் பார்க்குக்கு வந்து ஒரு பயங்கரமான சம்பவம் ஒண்ணு பண்ணாருல்ல, அவன் பண்ண பிளாஸ்ட்ல அந்த த்ரில்லர் பார்க்கே கண்ணா பின்னான்னு செதறி போச்சு. நல்லா இருந்த பில்டிங் அம்புட்டியும் நாசம் பண்ணி விட்டுட்டான். அந்த அளவுக்கு அவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. இவன் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சபோடி ஆர்கிபெலகோல நம்மளுக்கு எல்லாருமே தொக்க மாட்டிட்டாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா போதும், அந்த கிசரு ஒரு பிசுறு கூட இல்லாம எல்லாத்தையுமே போட்டு தெளியிருப்பான். ஆனா அதுக்கு முன்னாடி இவன் வந்து எல்லாத்தையுமே அடிச்சு பறக்க விட்டதுனால நம்ம டீம் எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. ஆனா என்ன பிரிஞ்சுட்டாங்க. எல்லாரும் ஒரே இடத்துக்கு போயிருந்தாங்கன்னா நிலைமையே வேற. அவன் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தர அடிச்சு மறைய வைக்கும் போது லூஃபிக்கும் மத்தவங்களுக்கும் என்ன தோணி இருக்கும், எல்லாத்தையுமே அடிச்சு காத்தோட காத்த கரைய வச்சுட்டான், மறைய வச்சுட்டான், கொன்னுட்டான். இப்படிதான் நினைப்புல அத்தனை பேருமே பயந்து இனிமேட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்ம மீட் பண்ண மாட்டோம்னு நினைச்சு லூஃபி எல்லாம் கதறி அழுதுருப்பான். அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு நமக்கே தெரியும். அவன் இவங்க எல்லாத்தையும் காப்பாத்தான் செஞ்சிருக்கான். அடுத்தது இந்த ஹாக்கை மிஹாக், இவனை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 100 எபிசோட்ஸ்ல பார்த்திருப்போம். அவனோட பவர் எந்த அளவுக்கு இருக்கும்னா அவனோட கத்திய வச்சு ஒரு போடு போட்டான்னா ஒரு பெரிய கப்பலே அவன் ஒரு வெட்டுல 2 பொளந்து அப்படியே முங்கிரும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளு. ஆனா தலைவரோட கப்பல் பாத்தீங்கன்னா நீட்டி படுக்க கூட இடம் இருக்காது. நம்ம ஜோரோ கடலுக்கு வந்ததே முக்கியமா இவனை பார்க்க தான். ஏன்னா இவன் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன். அப்படி இருக்கும்போது இவனை ஜெயிச்சாதான ஜோரோ ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனா மாற முடியும். சோ அவங்கிட்ட சண்டை போட்டு பார்த்தலான்னு பையன் எவ்வளவோ போராடி பார்த்தான். ஆனா அவன் சின்ன கத்திய வச்சே நம்ம பையலுக்கு அந்த அளவுக்கு ஆட்டம் காமிச்சிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம பையன் சண்டை போறத பார்த்துட்டு அவனோட ஸ்வாட வச்சு சண்டை போற அளவுக்கு இவன் ஒர்த்தான ஆளுதான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவன் ஸ்வாட வச்சு சண்டை போட்டு ஃபர்ஸ்ட் ஜோரோவோட கத்தி 2 எண்ணத்தை உடச்சு தள்ளி இருப்பான். அதுக்கப்புறம் நம்மளோட நெஞ்சில சரக்குன்னு ஒரு வெட்ட போட்டு ஒரு பயங்கரமான மார்க். ஆக்சுவலா அவன் நினைச்சிருந்தா அந்த செகண்டே அவனை கொண்டிருக்கலாம், 2 துண்டா வெட்டி கொண்டிருப்பான். ஆனா அவனுக்கு இவன் ஒரு நல்ல ஸ்வாட்ஸ்மேனா வருவான்னு ஒரு நம்பிக்கை. அதனாலதான் ஜோரோக்கு அப்படியே கேஷா
ஸ்பெஷலா மேலாப்ல ஒரு வெட்ட போட்டு விட்டுருப்பான். இந்த உலகத்தை முதல்ல படிக்க ஆரம்பி, நல்லா ஸ்ட்ராங்கா மாறு, உனக்காண்டி நான் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சொல்ல போனா அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன்ங்கிற சீட்டை இவனுக்காண்டி ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கான்பா. சோ ரொரோனோவா ஜோரோ என்னைய மிஞ்சறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க இருந்து கிளம்பி இருப்பான். இதுதான் நம்ம மிஹாக்கோட பிளாஷ்பேக். அடுத்து இருக்கானே இந்த லூசு பைய கெக்கோ மோரியா, இவனுக்கு எப்ப பார்த்தாலும் பில்டப் பண்ணிட்டே இருக்கறதா வேலை. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒருத்தனுக்கு பின்னாடி இருந்து வேலை பார்க்கறதுக்கு இவனுக்கு சுத்தமா பிடிக்காது. இவனோட பவர் என்ன, உலகத்திலேயே ஸ்ட்ராங்கான ஷேடோவையும் அண்ட் செத்து போன டெட் பாடியும் இருக்கும்ல, ரெண்டுத்தையுமே ஒன்னு சேர்த்தி பயங்கர பவர்ஃபுல்லா மாத்த முடியும். அதனாலேயே ஒரு பயங்கரமான சூப்பரான வாரம் நடத்த முடியும்ல. அப்படித்தாண்டா நான் பண்ண போறேன்னு வில்லத்தனமா சொல்லி சிரிச்சுட்டு இருப்பான். இவன் த்ரில்லர் பார்க்ல பண்ண அட்டுவலியெல்லாம் ஞாபகம் இருக்கா? அவன் திருடி வச்சிருந்த ஷேடோஸ் எல்லாத்தையுமே அவன் உடம்புக்குள்ளேயே கொண்டு வந்து மொத்த வேத்தோட பவரையும் யூஸ் பண்ணி நம்ம ஆளுல கண்ட மேனிக்கு துவன்னு துவச்சு எடுத்தான். லூஃபி அவன்கிட்ட பயங்கரமா போறான்னா. ஃபர்ஸ்ட் இவன் கூட சண்டை போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஆனா இவனோட வீக் பாயிண்ட் என்னன்னு சொல்லி லூஃபி கண்டுபிடிச்சிட்டான். அப்புறம் என்னாச்சு, துவன்னு துவச்சு எல்லா பஞ்சாயத்தையும் முடிச்சு விட்டான்ல. அதுக்கப்புறம் இருக்கிறது டோஃப்ளமிங்கோவும் ஹன்காக்கும். ஓவா ஹன்காக்கு இவளோட சம்பவம் எல்லாம் கொஞ்சம் ரீசெண்டா தான் நடந்துச்சு. இருந்தாலும் தெரிஞ்சுக்கோமே, தான் தான் இந்த உலகத்திலேயே அழகானவன்னு ரொம்ப ரொம்ப திமிரு பிடிச்சவ. அண்ட் இப்படி பண்ணிட்டு அவ கியூட்டா ஏதாச்சும் பண்ணி அவ அழகுல யாராச்சும் மயங்கிட்டாங்கன்னா அவங்கள அசால்ட்டா கல்லா மாத்திடுவா. அதுல மயங்காதவன் மட்டும் தான் தப்பிக்க முடியும். லூஃபி இவளை கண்ணா பின்னா அசிங்கப்படுத்தி விட்டுட்டான். அவ என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தா எதுவுமே வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறம் தானே அவளோட சிஸ்டர்ஸ் ரெண்டு பேர்த்தையும் இறக்கி விட்டு பயங்கரமா சண்டை போட விட்டா. ஆனா நம்மளால அவளுக்கு ரெண்டு பேர்த்தையும் துவன்னு துவச்சு கொல்லந்து தொங்க விட்டுட்டான். பட் அவங்களுக்கே ஒரு பிரச்சனை என்ன ஒண்ணு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போய் நின்னால. அதுலதான் அந்த போவா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டான். அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லா மேட்டையும் அவகிட்ட சொல்லி கடைசியில அவளுக்கு லூஃபியை பிடிச்சு போய் அதனாலதான் பையன் இவ்வளவு தூரம் வந்திருக்கான். சரி ரைட், அடுத்து இருக்கிறது யாரு, டான் கிஹோட்டே டோஃப்ளமிங்கோ. இவனைத்தான் லூஃபி இது வரைக்கும் மீட் பண்ணவே இல்லை. ஆனா லூஃபி மீட் பண்ணவன் அவன் ஆள் தான். அதான் அந்த பெலமி. அவன் இவன் சொன்னதை செய்யலன்னு சொல்லி அவன் ஆளுகளை வச்சு அவனை வெட்ட விட்டான். அந்த பெலமி எல்லாத்திட்டையும் அவ்வளவு பில்டப் பண்ணிட்டு இருந்தான். ஆனா இவன் கிட்ட கால்ல விழுந்து கெஞ்சுவான், இன்னும் ஒரு டைம் மட்டும் எனக்கு உயிர் பிச்சை போடுங்க, நான் இனிமேட்டு நீங்க சொல்றதெல்லாம் பர்ஃபெக்டா பக்காவா எந்த ஒரு தப்பும் நடக்காம பண்றேன்னு இருப்பான். ஆனாலுமே அவனை பத்தி கண்டுக்காம அந்த இடத்துலயே அவன் ஆளுகளை வச்சே சம்பவம் பண்ணிட்டு அவன் பாட்டு கிளம்பி இருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல உண்மையான பைரட்ஸுங்க மட்டும்தான் உயிரோட வாழணும், இல்லன்னா செத்துறணும். ஏன்னா நியூ இயரா வந்துகிட்டு இருக்குது, அதை யாராலையும் மாத்த முடியாதுன்னு சொல்லி வில்லத்தனமா சிரிப்பான். மத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணுவான். மத்தபடி இவனோட கேப்பபிலிட்டி என்னன்னு முழுசா தெரியல. பட் ரொம்பவும் டேஞ்சரான ஆளு. அப்படி இந்த டேமேஜான டேஞ்சரான டோஃப்ளமிங்கோ நேவி ஆளுக கூப்பிட்டாங்கன்னு அசம்பிள் ஆக போகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.